நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. வலது கை கொடுக்கறத இடது கை என்ன செய்யக்கூடாதா? தெரியக்கூடாது. அது எப்படி வலது கை கொடுக்கறத இடது கை எப்படி தெரியாம இருக்கும்? இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, யாருக்கும் தெரியாமல், பிறர் காணாமல், பிறர் அறியாமல் அவர் கொடுக்க சொல்லுகிறார். அப்படி பிறர் அறியாமல் கொடுக்க முடியவில்லை ஒரு சூழ்நிலையில அப்படின்னு சொன்னா, உங்களுடைய நோக்கம் சரியானதாக இருக்க வேண்டும். உங்க நோக்கம் தேவனுக்காக, தேவ அன்பின் நிமித்தம் அது செய்யப்படுகிறவைகளாக இருக்க வேண்டுமே தவிர, உங்களுடைய புகழுக்காக, மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, மனிதர்கள் மகிமையை தர வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடாது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நம்ம இருதயத்தை அறிந்திருக்கிற பிதா, நம்ம இருதயத்தை தெரிந்து வைத்திருக்கின்ற பிதா எல்லோர் கண்களுக்கும் முன்பதாக அதை வெளியரங்கமா அந்த பலனை நமக்கு கொடுப்பாராம். எவ்வளவு அழகான சத்தியம் இல்லையா? எதனால அவர் மனிதர்கள் முன்பாக, மனிதர்கள் கிட்ட மகிமையை நீ தேடாத அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த மகிமையை அவர் தர விரும்புகிறார். பிதா நமக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுக்கும் பொழுது நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். அதுல நம்முடைய மகிமை அங்க வெளிப்படாது, பிதாவின் மகிமை அதில் வெளிப்படும். அதை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.